அதிமுக பாஜக கூட்டணியில இணைந்திருக்க பிறகு பல்வேறு விமர்சனங்கள். இந்த கூட்டணி அப்படின்றது இயற்கையாக அமைஞ்சது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அமித்ஷாவுடைய பிரஷர்ல நடந்துச்சு? இந்த கூட்டணி தேசிய அளவில் மோடி தலைமையில், பிஜேபி தலைமையில், தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில், அதிமுக தலைமையில் அமித்ஷாவே சொல்ற போது அதற்கான பாடி லாங்குவேஜ், அதை வெளிப்படுத்துகிற காட்சிகள் எதுவுமே அன்னைக்கு நடக்கல. ஒரு தலைவருடைய பண்பு இது அல்ல. தனக்கு இருக்கிற அந்த ஐடென்டிட்டியை இழந்துட்டார் அன்னைக்கு எடப்பாடி இழக்கலாம், அதிமுக பொதுச் செயலாளர் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அங்க மிஸ் ஆயிருச்சு நினைக்கிறேன். அது பல நேரங்களில் விட்டுட்டார். டெல்லி போன போதே அவர் அந்த விஷயத்தை சரியா ஹேண்டில் பண்ணார். ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது அதிமுக வரலாற்றுக்கே புதுசு. எம்ஜிஆர் சொன்னதில்லை, ஜெயலலிதாவும் சொன்னதில்லை, கொடுத்ததில்லை. அதுக்கான அவசியமும் வரல. நீங்க முதல் முறையா கொடுக்குறீங்க. குறைஞ்சபட்ச தலைமைகளை நிர்வாகிகளோட 10 பேரோட டிஸ்கஸ் பண்ணாரா? பண்ணல. அது அமித்ஷா பையன் தான் சொல்றாரு. அதை இவர் சொல்லியிருக்கணும். சிவசேனா உட்பட பல கட்சிகளை இன்னைக்கு உடைச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு வரும். அதிமுக உடைக்கிறதுக்கெல்லாம் இனிமேல் பிஜேபி முயல மாட்டாங்க. ஆனால் அதனுடைய செல்வாக்கு அண்ணாமலை மாற்றணுன்ற முடிவுக்கு மோடி, அமித்ஷா வந்த பிறகு மாற்று யார் யோசிக்கும் போது அதே கம்யூனலை மனசுல வச்சு நயினார் நாகேந்திரன் முக்குளத்து சமுதாய சேர்ந்தவர் ஒருத்தர் கொண்டாந்து நிறுத்துறாங்க. அப்போ அதிமுக விலகி திமுகவுக்கு போக மனசு இல்லாம இல்ல ஓட்டை மட்டும் போட்டு அப்புறம் எந்த கட்சின்னு பார்த்து நினைக்கிறவங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற முடிவு தான் நயினார் நாகேந்திர தேர்வு. பாமகவையும் நம்ம இதுல கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதுலயும் ஒரு சில சலசலப்புகள் உருவாகி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய கொள்கை மோதலாம் பார்க்கல. குடும்பத்துக்குள்ள சண்டை ஒரு ஸ்டேஜ்ல அது ஒரு மாதிரி நிற்கும், சரியாயிடும் தான் பாக்குறேன். 2 ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. திமுக அணிக்கும் போகலாம். தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியில தான் சேரப்போகுதுன்ற ஒரு திமுக பிஜேபி கூட்டணி உறுதியாயிடுச்சு. நைட்டோட நைட்டா உட்காந்து 4 பக்கத்தை எழுதி அடுத்த நாள் விடிஞ்ச உடனே அந்த அறிக்கையை விட்டதை பார்த்தா அவ்வளவு விரக்தியும் வேதனையும் தெரியுது. அப்ப நீங்க துண்டை போட்டு வச்சிருக்கீங்க கூட்டணி வரலான்னு. அப்ப 2 பேரும் ஜெர்லன்னு சொல்ற தகுதி உங்களுக்கு எங்க வந்துச்சுன்னு கேட்டேன். வளர்ற கட்சிக்கு அது நல்லது இல்லைன்னு சொன்னேன். இந்த அணி அமைஞ்சிடுச்சு, விஜய் தனியாக தான் நிற்க போறான்னா மிக நிச்சயமாக திருமாவளவன் கனவுல கூட நினைக்க மாட்டார் விஜய் கூட போகணும். அதே தான் ராமதாஸுக்கும். அவர் ஜெயிக்கிற அணியில இருக்கணும் தான் பார்த்தார். சீமான ஆதரிக்க ஆரம்பிச்சா அவருடைய பெர்சன்டேஜ் எப்பயோ டபுள் டிஜிட்டை தாண்டி போயிருக்கும். அவருடைய பேச்சால், உடல் மொழியால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் தானே இந்த 8% காரணமா இருக்கிறாங்க. அவர் தனிச்சு நின்னா அதை தக்க வைக்கிறதே சவாலான காரியமா இருக்கு. ஏன்னா விஜய்ங்கிற புது பிளேயர் வந்திருக்கிறார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில இணைந்திருக்க பிறகு பல்வேறு விமர்சனங்கள். ஏன்னா ஏற்கனவே பாஜக கூட்டணியில நாங்கள் சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பேசியிருந்தாரு. ஆனா இந்த அமித்ஷாவுடைய வருகைக்கு பிறகு திடீரென இவர் கூட்டணிக்குள்ள நுழைந்ததுக்கு அப்புறம் பல்வேறு விமர்சனங்களை அவர் மேல அள்ளி தெளிக்கிறாங்க. அதுல குறிப்பாக ஏற்கனவே திமுக பாருங்க, அவங்க ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படின்ற விமர்சனத்தெல்லாம் தொடர்ந்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சொல்லுக்கு ஏற்ப இதுவும் நடந்திருக்கு. இந்த கூட்டணி அப்படின்றது இயற்கையாக அமைஞ்சது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அமித்ஷாவுடைய பிரஷர்ல இது நடந்துச்சு? இயல்பான கூட்டணி, ஆனா இயற்கையா அமையல. ஒரு நிர்பந்தத்தின் காரணமா அமைஞ்சது. பிஜேபியோட நீங்க கூட்டணி வைக்கலாமா அப்படின்லாம் கேட்கிற உரிமை திமுக கிடையாது. மக்கள் கிட்ட போய் அவங்க அம்பலப்படுத்தட்டும், பிரச்சாரம் பண்ணட்டும். நீங்களும் வச்ச கட்சி தானே பிஜேபி. சரி, உங்க கட்சிக்கு கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது, அப்படியே உறுதியா இருக்கும். அதிமுக மட்டும் தனியா நிக்கணுமா? அவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? புரியுதுங்களா? அப்படி வச்ச பிறகு ஏற்கனவே பழகின மாடு, ஏற்கனவே நம்ம மேய்ச்சிருக்கிறோம், கட்டி இருக்கிறோம், ஒன்னா போய் மேய்ஞ்சிருக்கிறோம். ஒரு கிராமத்து பாஷையில சொல்றேன் நான். அப்ப யாரோ ஒருவர் அல்ல, மக்களால் ஏற்கப்பட்டதும் நிராகரிக்கப்பட்டதுமான கூட்டணி ஏற்கனவே அது அதிமுக பிஜேபி கூட்டணி. 2யுமே அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. வேற ஆப்ஷன் இல்ல. ஆனால் நடந்த விதம் இயற்கையானது இல்லைன்னு நான் சொன்னேன். இந்த கூட்டணி தேசிய அளவில் மோடி தலைமையில், பிஜேபி தலைமையில், தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில், அதிமுக தலைமையில் அமித்ஷாவே சொல்ற போது அதற்கான பாடி லாங்குவேஜ், அதை வெளிப்படுத்துகிற காட்சிகள் எதுவுமே அன்னைக்கு நடக்கல. அப்படியே ஒரு பொம்மை மாதிரி ஒரு என்ன சொல்றது, எதிர்கட்சிகள் மேடையில போய் ஒரு அடிமை மாதிரி உட்கார்ந்துட்டாருன்னு அவர்கள் பேசலாம். அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த முடியாது.
தனக்கு இருக்கிற அந்த ஐடென்டிட்டியை இழந்துட்டார் அன்னைக்கு எடப்பாடி. எடப்பாடி இழக்கலாம், அதிமுக பொதுச் செயலாளர் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அங்க மிஸ் ஆயிருச்சு நினைக்கிறேன். அது பல நேரங்களில் விட்டுட்டார். டெல்லி போன போதே அவர் அந்த விஷயத்தை சரியா ஹேண்டில் பண்ணல. மாநிலங்கள்ல நடக்கிற தவறுகளை எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன். ஆமா, அரசியல் பேசவும் தான் வந்தேன். அன்னைக்கு ஒரு வார்த்தை போட்டுருந்தாருன்னா விதையை தூவிட்டு வந்தாருன்னு அதிமுக தொண்டை மனதில் தயாராயிருப்பான். நாங்க அதை பத்தி பேசலன்னு சொல்லி, அமித்ஷாவை பார்க்க வரலன்னு சொல்லி, 5 மணி நேரத்தை பார்த்து அதை பத்தி பேசலன்னு சொல்லி, இப்ப என்ன அறிவிக்கிறதுக்கு அவசரம்னு சவால் விட்ட மாதிரி எல்லாம் பத்திரிகையாளர் மேல கோவத்தை காமிச்சு அடுத்த 5ஆவது நாள் கூட்டணி அறிவிக்கிறாரு. இவர் அமைதியாக இருக்கிறார். ஒரு தலைவருடைய பண்பு இது அல்ல. இந்த விஷயத்தை எடப்பாடி இப்படி ஹேண்டில் பண்ணிருக்க கூடாது. நான் பல நேரங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவர் மேல இருக்க விமர்சனமா வைக்கல. அதிமுக பொதுச்செயலாளர் எவ்வளவு கமாண்டிங்கா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். இல்ல அந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது அதிமுக வரலாற்றுக்கே புதுசு. எம்ஜிஆர் சொன்னதில்லை, ஜெயலலிதாவும் சொன்னதில்லை, கொடுத்ததில்லை. அதுக்கான அவசியமும் வரல. நீங்க முதல் முறையா கொடுக்குறீங்க. குறைஞ்சபட்ச தலைமைகளை நிர்வாகிகளோட 10 பேரோட டிஸ்கஸ் பண்ணாரா? பண்ணல. அது அமித்ஷா பையன் தான் சொல்றாரு. அதை இவர் சொல்லியிருக்கணும். அதிமுக எங்கள் என்டிஏ அணிக்கு வந்திருக்கிறது, அவர்களை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அமித்ஷா முடிச்சிருக்கணும். நீங்க 2 வார்த்தை பேசணும், மைக் அவர் கொடுத்துருக்கணும், இல்லாட்டி அவர் வாங்கி கொடுங்க, நான் பேசுறேன்னு பேசி, ஆமா நாங்க ஒத்துட்டு இருக்கிறோம், அணிக்கு வந்திருக்கிறோம், திமுக வீழ்த்தணுங்கிற அந்த பொதுவான விஷயத்துக்காக நாங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம், இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல போய் கூட்டணி ஆட்சிக்கும் நாங்கள் தயார்னு ஒத்துட்டு இருக்கோம்னு பிடிக்குதோ பிடிக்கல. எடப்பாடி வாயில இருந்து வந்திருக்க வேண்டிய வார்த்தை. இல்ல அந்த புள்ளியில தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணி வேண்டா வெறுப்பா கூட்டணியா இருக்கான்னு கேக்குறேன். இல்ல அதெல்லாம் மீறி போய் உட்காந்துட்டாரு. வேண்டா வெறுப்புனாலும் கடைசியில் ரிசல்ட் என்ன? சேர்ந்துட்டார்ல. போய் ஏதோ நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்காங்கிறது ஊரறிஞ்ச ரகசியமா போயிடுச்சு. அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய முக பாவனைகள் இதெல்லாம் கவனிச்சவங்க அந்த முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு. அப்போ 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கு. அதை நீடிக்க விடுறது எடப்பாடிக்கும் நல்லதில்லை, அதிமுகவுக்கும் நல்லதில்லை, அந்த அணிக்கும் நல்லதில்லை. இதோட சேர்த்து இன்னொரு புள்ளியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே குறிப்பிட்டது போல கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது புதுசு, அது பலவீனம்னு நான் பாக்குறேன். எந்த அணியுமே அதை முன்னாடி சொன்னாங்கன்னா தங்களுடைய பலவீனத்தை பறைசாற்ற மாதிரி ஆயிடும். சொல்லக்கூடாது. போட்டி அறைக்குள்ள நடந்திருக்கணும். இங்க வாங்க, டைப் பண்ணுங்க, நான் கையெழுத்து போடுறேன், கூட்டணி ஆட்சிக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷாவோ நயனா நாயந்திரனோ இல்ல அன்னைக்கு இருந்த அண்ணாமலை யாரோ ஒருத்தர் போடுங்க, மூடி சீல் வச்சு கையில வச்சுக்கோ. இப்ப வெளியே சொல்லாதீங்க. வெளியவே சொல்லக்கூடாது சார். மக்கள் எப்படி சார் அதை பார்ப்பாங்க? வரும்போதே பங்கு போட்டுக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை போல இருக்கு அப்படின்ற அந்த ஒரு தோரணை தோற்றம் தேர்தலுக்கு முன்பாகவே வந்துடும். இல்ல இப்ப இந்த பலவீனம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய இந்த நேச்சுரலுக்கு அது பொருந்தாது அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் பொருந்தலை, இனிமேலும் பொருந்தாலும் நம்ம முடிவு பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க கலைஞரும் காங்கிரஸும், மக்கள் ஏத்துக்கல. அதுக்கப்புறம் யாருமே அதை டெஸ்ட் பண்ணல. போஸ்ட் போலுக்கு அலையன்ஸ்ல அதுக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. ஒரு தடவை 2006 கலைஞருக்கு அந்த சூழல் ஏற்பட்டுச்சு. அவர் சமயோஜிதமா அதை தவிர்த்துட்டாரு. ஏன்னா கூட்டணி ஆட்சிங்கிறது பல சிக்கல்கள் இருக்கு. நீங்க அடிச்சா ஒரு ஆள் அடிக்க முடியாது. பத்தியா சொன்னா அதுதான் நம்ம அடிக்கிறது அவனுக்கும் தெரியும், கேபினெட்ல ஒரு முடிவு எடுத்து அவனுக்கும் தெரியும், அவன் போய் அவன் கட்சியில சொல்லுவான், இப்படின்னு பல சங்கடங்கள் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் களம் அதுக்கு இன்னும் பழகல. இனிமேல் என்ன ஆகுதுன்னு காலத்தின் கைகள்ல தான் இருக்கு. இப்ப பாஜகவினுடைய அமித்ஷாவே இந்த விஷயத்தை வெளிப்படையா சொல்லும் பொழுது இதுல இன்னொரு ஆங்கிளை பார்க்கணும். ஏன்னா பல இடங்கள்ல சிவசேனா உட்பட பல கட்சிகளை இன்னைக்கு உடைச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை பார்க்க முடியுது. அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு வரும். இல்ல அந்த சூழல் வேற, இந்த சூழல் வேற. அங்கே வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ஒரு கட்சி சார்பா தேர்ந்தெடுக்கப்படும் அதை உடைச்சு ஒரு மாற்று ஆட்சி அமைச்சு அப்படியே கொண்டு போறது வேற. இங்க அப்படி நீங்க மக்கள் கிட்ட போறீங்க. இப்பதான் மக்கள் கிட்ட போறப்பதே கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு போறீங்க. அந்த மக்கள் ஏற்கிறாங்களா நிராகரிக்கிறாங்களான்னு பார்க்கணும். மற்றபடி அதிமுக உடைக்கிறதுக்கெல்லாம் இனிமேல் பிஜேபி முயல மாட்டாங்க. ஆனால் அதனுடைய செல்வாக்கை கரைக்க பார்ப்பாங்க, தங்கள் கட்சியை பலப்படுத்த பார்ப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியுடைய பிடிவாதத்தால் முக்குளத்தூர் சமுதாயம் கிட்டத்தட்ட அதிமுக விட்டு விலகி போயிட்டாங்க. பல காரணங்கள் அதுக்கு. நம்ம ஆட்ல பூரா ஒதுக்குறாரு அவர் அப்படின்னு. 7 தொகுதி டெபாசிட் போச்சு, 4 தொகுதி சவுத்துல. டெல்டாவை சொல்லவே வேண்டாம். இந்த 2 இடங்கள்லயும் ஜெயிக்கணும்னா முக்குளத்தூர் வாக்குகள் அவசியங்கிற அந்த உண்மை இன்னைக்கும் உயிரோட இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அண்ணாமலை மாத்தணுன்ற முடிவுக்கு மோடி அமித்ஷா வந்த பிறகு மாற்று யார்ட்டு யோசிக்கிற போது அதே கம்யூனல மனசுல வச்சு நயினா நாகேந்திரன் முக்குளத்தூர் சமுதாய சேர்ந்த ஒருத்தரை கொண்டாந்து நிறுத்துறாங்க. அப்போ அதிமுக விட்டு விலகி திமுகவுக்கு போக மனசு இல்லாம ஒரு அந்தரத்திலேயோ இல்ல ஓட்ட மட்டும் போட்டு அப்புறம் எந்த கட்சின்னு பார்த்து நினைக்கிறவங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற முடிவு தான் நயினா நாகேந்திரனுடைய தேர்வு. நம்மால் வந்துட்டாரு, அவரை நம்பி போலான்னு, பிஜேபி கொள்கைக்காகன்னு இல்ல, நம்மால நம்பி போலான்னு அந்த சமுதாய பார்வை அவங்களுக்கு வந்தால் ஆச்சரியம் இல்லை. அதை குறி வச்சுதான் பிஜேபி அவருடைய தேர்வை செஞ்சிருக்கு. அது அதிமுகவை அப்படிதான் கரைக்குமே தவிர ஷிண்டே பாணி அரசியலுக்கு இங்க இப்ப சூழல் இல்லை. ஏன்னா முன்னாள் அதிமுக காரர் அப்படிங்கிற ஒரு பட்சத்திலையும் அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய அளவுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. முக்கியத்துவம் பிளஸ் அதிமுக பலவீனப்படுத்துறதுக்கும் நயினார் பயன்படுவாங்க. ஆமா, அந்த சமுதாய ரீதியாவே நான் சொல்றேன், அந்த சமுதாயத்து ஆட்கள் நயினார் நம்மால் வந்துட்டான்னு நினைச்சு அந்த கட்சியில போய் சேர பார்ப்பாங்க.
ஆல்ரெடி பிஜேபிக்கு போய்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும். அது அதிமுகவுக்கு நல்லதல்ல, ஒரு அணியில் 2 பேர் இருந்தால் கூட. ஏற்கனவே வச்ச டிமாண்ட் அண்ணாமலையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி டிமாண்ட் வச்சதாக வெளிப்படையாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வச்சாரு. இப்ப எவ்வளவு தூரம் வச்சாருன்னு தெரியல. வச்சிருந்தாலும் ஆச்சரியம் இல்ல. அப்படி வச்சு நிறைவேற்றிட்டாங்க. அது அண்ணனுக்கு கிடைச்ச சாதனை எல்லாம் சொல்றாங்க. வெளியே சொல்லிக்க முடியாத சாணக்கியத்தனம் அது. வெளியே சொன்னா ஓட்டு கிடைக்காது. பிஜேபி காரன் எப்படி ஓட்டு போடுவான்? அண்ணாமலைக்கு இன்னைக்கும் செல்வாக்கு இருக்கு. அவருடைய ஆணவமோ ஆவேசமோ ஏதோ ஒண்ணு, அவருடைய பேச்சு பாணி பிடிச்சுதான் பல லட்சம் பேர் அவர் பின்னாடி திரண்டாங்க. இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை பத்தி சொல்லும் போது கொள்கைக்காக இல்லைனாலும் நயினாருக்காக சேர்றவங்க இருப்பாங்களே, அது மாதிரி அண்ணாமலைக்காக சேர்ந்தவங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்கான். அண்ணாமலை நான் தான் நீக்கினேன், ஏன் ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு எடப்பாடி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசட்டும். அந்த அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் யாராவது ஒருத்த ஓட்டு போடுவானா அந்த அணிக்கு? சோ வெளியே சொல்ல முடியாத விஷயம். ஆனால் மனதளவுல ஒரு ஈகோன்னு இருந்தா அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். அம்மாவை சீண்டுனாரு, இன்னைக்கு பதவியில இல்ல அப்படின்னு ஒரு சின்ன திருப்தி கிடைக்கும். இப்போ இந்த விஷயத்தோட நம்ம அதிமுக கூட்டணி விவகாரத்துல பார்க்கும் பொழுது பாமகவையும் நம்ம இதுல கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதுலயும் ஒரு சில சலசலப்புகள் உருவாகி இருக்கு. கனெக்ட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி என்டிஏல இருக்கிறாங்க. சரியா, ஆல்ரெடி என்டிஏல இருக்கிறாங்க. இந்த சலசலப்புகள் என்ன ஆகும்? நான் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய கொள்கை மோதலாம் பார்க்கல. குடும்பத்துக்குள்ள சண்டை ஒரு ஸ்டேஜ்ல அது ஒரு மாதிரி வந்து நிக்கும், சரியாயிடும் தான் பாக்குறேன். 2 ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. திமுக அணிக்கும் போகலாம், என்டிஏல தொடர்றோம்னு சொல்லலாம். சரியா, ஏன்னா இஃப்தார் விருது அண்ணாமலை கொடுக்குறாரு, பாமக கலந்து போய் கலந்துக்கிறாங்க. திமுக போனா இப்ப இருக்கிற வடிவத்துல அங்க கொடுக்கறதுக்கு இடம் இல்ல. குறைஞ்சபட்சம் 20 இடம் எதிர்பார்ப்பாங்க. குறைஞ்சது 20 கொடுக்கறதுக்கு திமுக அணியில் இடம் இல்லை. அப்படி இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது விசிகா வந்து பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்ல, அது இருக்கிற போது சேரவும் முடியாதுங்கிற அப்படியே கூட சமூக ஒற்றுமைக்காக நாங்க சேர்றோம், நாங்க ஒரு புதிய ஏற்கனவே 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் தேர்தல் செஞ்சிருக்காங்க. சீட்டு தான் முதல் பிரச்சனை. கொடுக்கறதுக்கு முதல்ல எண்ணிக்கை கையில் இல்லையே. சரிங்களா, அப்ப அதுக்கான வாய்ப்பு குறைவு. கொள்கை முரண்பாடெல்லாம் இல்ல, அவர் அங்கே போறதுக்கு தயாரா தான் இருப்பார். அதிமுக அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்னு என்டிஏல அவங்க இருக்கிறனால அது இயல்பா வாய்ப்பு அதுக்கு தான் அதிகம்னு தோணுது. இப்போ அதிமுக பிஜேபி அல்லாத கூட்டணியில 2024 லாஸ்டா நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்கும் பொழுது கூட ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி அலைன்ஸ், குறிப்பாக அந்த என்டி அலைன்ஸ்ல போறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அன்புமணியினுடைய நிர்பந்தத்துக்கு காரணமா தான் போனாங்க. அது ஆல்ரெடி 2 எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்கல்ல சிபிஐல. இந்தூர் மருத்துவக் கல்லூரி தொடக்கத்துல நடந்த ஊழல் முறைகேடு, சுகாதாரத்துறை அமைச்சர் அனுமதி கொடுத்ததுல முறைகேடுன்னு அது 2 எஃப்ஐஆர் போட்டு வச்சுட்டு தானே பாமக தங்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அவங்க. இப்ப இந்த புள்ளியிலேருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம்ல சார். ஏன்னா பாமகவை எப்படிலாம் ஒவ்வொரு பிராந்திய கட்சிகளெல்லாம் வந்து பாஜக முடக்கி அதை உடைப்பதற்கான, அதை கரையை வைப்பதற்கான முயற்சியில் மேற்கொள்ளுதோ, அதே போன்று பாமகவையும் அந்த லிஸ்ட்ல எடுத்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பிஜேபி அவ்வளவு மெனக்கிட மாட்டாங்க பாமக விஷயத்துல. சொல்றேன், அலையன்ஸுக்கு வர வைக்கிறதுக்கு சில பல ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க, சில சித்து விளையாட்டுகளை. கட்சியை உடைக்க வேண்டிய நிர்பந்தம் பிஜேபிக்கு இல்லை. அதெல்லாம் ஆட்சின்னு ஒண்ணு வந்த பிறகு அவங்க கூட்டணி ஆட்சியில பங்கு பெற்று அதுல ஒரு அதிகாரத்தை சுவைக்கிற போது சத்தம் இல்லாம இந்த வேலையை செய்வாங்களே தவிர இப்ப போய் கை வைக்க மாட்டாங்க. இப்ப அவங்களுடைய நோக்கம் அதிமுகவை ஏதாவது ஒண்ணு பண்ணணும், வைக்கணும், நம்ம கிட்ட கொண்டு வரணும், வர வச்சுக்கிட்டு அவனை கழுத்து இருக்கணும், இப்படி எல்லாம் கணக்கு போடலாம். பாமக இன்னும் அந்த இடத்துக்கு கொண்டாந்து வைக்கல பிஜேபி. இப்ப ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியில தான் சேரப்போகுதுன்ற ஒரு ஹேஷியங்கள்லாம் பல நாட்களாக பேசப்பட்டுச்சு. ஹேஷியம் மட்டும் இல்ல, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் நிஜம். அதனாலதான் விஜய் அதிமுக விமர்சிக்காம இருந்தார், இவங்களும் விஜய் விமர்சிக்காம இருந்தாங்க. இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாயிடுச்சு. நைட்டா உட்காந்து 4 பக்கத்தை எழுதி அடுத்த நாள் விடிஞ்ச உடனே அந்த அறிக்கையை விட்டதை பார்த்தா, அந்த அறிக்கையில் இருக்க வாசகங்களை பார்த்தா அவ்வளவு விரக்தியும் வேதனையும் தெரியுது. அப்ப நான் கேட்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் விமர்சனம், நீங்க அதிமுக விமர்சிக்காம இருக்கிற நோக்கம் அந்த கள்ள மௌனம் ஏன்னு கேட்டேன். அப்ப நீங்க துண்டை போட்டு வச்சிருக்கீங்க கூட்டணி வரலான்னு. அப்ப 2 பேரும் சரியில்லைன்னு சொல்ற தகுதி உங்களுக்கு எங்க வந்துச்சுன்னு கேட்டேன். வளர்ற கட்சிக்கு அது நல்லது இல்லைன்னு சொன்னேன். இப்ப அது வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இது வெளிப்படையான கூட்டணி, அது கள்ள கூட்டணி, மறைமுக கூட்டணி விமர்சிச்சுட்டு இருக்காரு. வேற வழி இல்ல, கட்சி வளரணும்னா நீங்க 2 பேரையும் திட்டிதான் ஆகணும். இப்ப அடுத்த கட்டமா அவங்களுக்கான ஆப்ஷன் என்ன? வேற ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப சுருங்கிடுச்சு. ஏன்னா திருமாவளவன் போவாரெல்லாம் ஒரு பேச்சு இருந்துச்சுல்ல. எப்போ அதிமுக விஜய் கூட்டணி அமைந்தால் அதுல 2 கம்யூனிஸ்ட்கள்ல ஒருத்தரோ 2 பேருமோ திருமாவளவனோ போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் ஒரு மாதிரி வந்துச்சு. திருமாவளவனும் அந்த ஹேஷியங்களை கொஞ்சம் வளர விட்டார், வேடிக்கை பார்த்தார். அதுக்கப்புறம் கையை தூக்கிட்டார் காஞ்சிபுரம் மேடையில போய் ஸ்டாலினை மீண்டும் முதல்வராகவும் உறுதிப்பட இருக்கணும். அது உண்மை, அவர் சொல்றதா நம்ம ஏத்தாகணும். ஒரு தலைவர் சொல்ற கருத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னைக்கு வரைக்கும். அப்போ அந்த சூழல், இந்த அணி அமைஞ்சிடுச்சு, விஜய் தனியா தான் நிக்க போறான்னா மிக நிச்சயமாக திருமாவளவன் கனவுல கூட நினைக்க மாட்டார் விஜய் கூட போகணும்னு. அதேதான் ராமதாஸுக்கும், அவர் ஜெயிக்கிற அணியில இருக்கணும்னு தான் பார்ப்பார். சீமான் அவருடைய இந்த ஸ்டாண்டு சமீப காலமா வந்து பாஜக RSS தொடர்புடைய நபர்கள் சந்திக்கிறது, அவ்வளவு எல்லாம் பார்த்த பிறகு அவர் என்ன சொல்றாரு, எனக்குன்னு சொந்தமா மூளை இருக்கு, அறிவு இருக்குங்கிறாருல, என்னையும் கொண்டு போய்
பிஜேபியில் தள்ளுறீங்க, நான் தனியாக தான் நிற்பேன்னு சொல்றாரு இல்லையா? நான் அவரும் ஒரு தலைவர் தான், தலைவர் சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன், தனியாக தான் நிற்பார். இதை மீறிக்கிட்டு போனார்னா அந்த 8% 4% ஆட்டோமேட்டிக்காக குறையும். அப்போ நீயும் 10-11 தானா அப்படின்னு அவர் பின்னாடி நிற்கிற தம்பிமார்களே சில பேர் விமர்சிப்பான். பொதுமக்கள் ஏற்கனவே அவர்கிட்ட என்ன வரல, அதுக்கு என்னன்னு அவர் தான் சுய பரிசோதனை பண்ணணும்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். பொதுமக்களும் சீமான ஆதரிக்க ஆரம்பிச்சா அவருடைய பெர்சன்டேஜ் எப்பயோ டபுள் டிஜிட்டை தாண்டி போயிருக்கும். அவருடைய பேச்சால் உடல் மொழியால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் தானே இந்த 8%க்கு காரணமா இருக்கிறாங்க. அவர் தனிச்சு நின்னா அதை தக்க வைக்கிறதே சவாலான காரியமா இருக்கு. ஏன்னா விஜய்ங்கிற புது பிளேயர் வந்திருக்கிறாரு, பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழல் 4 அணிகள் கண்ணுக்கு தெரியுது. இப்போ இறுதியாக இப்போ சீமானோடைய இந்த ஸ்டாண்ட் அப்படின்றது, ஏன்னா ஒவ்வொரு தடையும் தேர்தலை சந்திக்கும் பொழுது கூட்டணி இல்லாம தனிச்சே நான் களமாடுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அப்படின்றது அவருக்கும் இல்லை அவரை சார்ந்தவருக்கும் அது ஆரோக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். அதான் இப்ப தோல்விதான் கிடைக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க நான் தயார் இல்லைன்னு நேற்று கூட சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு காலத்துக்கு அவர் தாக்கு பிடிப்பார்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு சலிப்பு ஒரு ஸ்டேஜ்ல வரும். சீமானுக்கு ஒண்ணு வயசு குறைஞ்சிக்கிட்டே போகல, அவருக்கும் வயசு ஆகிக்கிட்டு தானே போகுது. இன்னும் இளமையா தான் இருக்கிறாரு, அது ஒரு விஷயம். நல்லா இருப்பார் 100 வருஷம். நான் சொல்றேன், அரசியல்ல களமாடுறதுக்குன்னு ஒரு ஆரோக்கியமான சூழல் ஒண்ணு இருக்கு. எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம இப்படி ஓட்ட மட்டுமே வாங்கி நிரூபிச்சிட்டு இருக்கிறது? ஓட்டு வாங்கிட்டோம், கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்கிட்டோம், இனிமேல் அடுத்து அதிகார கட்டத்தை நோக்கி போகணும்னு நினைச்சாங்கன்னா இந்த தேர்தலே கூட அவர் சமரசம் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பண்ணவே மாட்டார்னா எந்த அரசியல்வாதியும் நம்ப மாட்டேன். உங்களுக்கும் சொல்லுவேன், அரசியல்வாதி பேச்ச நம்பாதீங்க. ஏன் சொல்லுங்க, யாருக்குமே வெக்கம் கிடையாது. வெக்கத்தை விட்டுட்டு தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன மாதிரி நேற்று வரைக்கும் நான் பேசலாம் அழிச்சிருங்கன்னாரு. ரப்பர் ஒன்ன கையில கொடுக்கல, அவ்வளவுதான் அழிச்சிருங்கன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்களும் நானும் தான், மக்களும் தான் முட்டாள்கள். அதனால அரசியல்வாதிகள் பேச்சை நம்ப வேண்டாம். நான் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறேன். ஒரு அரசியல் நடத்துறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு, சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கிறதுல எவ்வளவு தனி மனித தனி இயக்க நியாயம் இருக்குங்கிறதெல்லாம் புரிஞ்ச பத்திரிகையாளர்கள் முறையில் அதெல்லாம் நான் நகைச்சுவை எடுத்துட்டு கடந்து போயிடுவேன். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் தேய்க்க நன்றி சார். நன்றி.